அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாக்கியா ராதிகாவுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. ராதிகா, தயவு செஞ்சு நான் சொல்கிறேன்னு நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. கோபி வரமாட்டார்னு நினச்சி நீங்கள் இந்த முடிவு எடுத்திருந்தால் தயவு செஞ்சு அதை மாற்றிக்கோங்க. கண்டிப்பாக கோபி இங்கே வந்துடுவார், நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா சொல்கிறாங்க. பாக்கியாவோட பேச்சை கேட்டு ராதிகா என்ன பண்ணுறாங்க, சரி பாக்கியா, நான் ஏதோ அவசரப்பட்டு நிறைய தப்பு பண்ணிட்டேன், ஆனால் இதுக்கப்புறம் என்னால் என் மையவை கஷ்டப்படுத்த நான் விரும்பலை, அதனால தான் வீட்டை காலி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ராதிகா சொல்கிறாங்க. ஆனால் பாக்கியா வந்து, இல்லை ராதிகா, நீங்கள் ஒரு 1 வீக் மட்டும் பொறுத்துக்கோங்க, கண்டிப்பாக கோபி திரும்பி வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராதிகாவும், சரி நான் ஒரு வாரம் இருக்கிற ராதிகா, எல்லார் மேலேயும் கேரிங்காக இருக்கிறதெல்லாம் மாறி போச்சு அப்படிங்கிற மாதிரி ராதிகா தன்னை பற்றி ரொம்ப விரக்தியாக பேசிக்கிறாங்க. இதனால் நம்ம பாக்கியா என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பாருங்கள் ராதிகா, நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிக்காமல் நீங்கள் இந்த இடத்த விட்டு காலி பண்ணால் நீங்கள் தப்பு பண்ண மாதிரி ஆகிடாதா, அதனால் யாருக்காகவும் பயந்து இங்கேருந்து நீங்கள் எங்கேயுமே போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகாவுக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு பாக்கியா கிளம்பிடுறாங்க. ராதிகாவும் பாக்கியா சொல்கிறது எல்லாமே சரிதானே, தப்பு பண்ண கோபி சந்தோஷமாக இங்கே போய் உட்காந்துட்ருக்காரு, ஆனால் எதுவுமே பண்ணாமல் நாம் ஏன் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா யோசிச்சு சரி போகிற முடிவை கேன்சல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் மறுநாள் காலையில் நம்ம பாக்கியா வந்து வாக்கிங் வராங்க. வாக்கிங் வர டைமில் எதிர்பாராத விதமாக ராதிகாவும் அந்த வழியாக வராங்க. பாக்கியாவை பார்த்ததுமே, பாக்கியா ஒரு நிமிஷம் இருங்க, உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா வந்து பாக்கியாவை நிற்க சொல்கிறாங்க. நிற்க வச்சது மட்டும் இல்லாமல் நம்ம பாக்கியா கிட்ட, பாக்கியா நான் உன்னை கேட்குறேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்கள் வாழ்க்கையில் கோபி டைவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா கேட்க, உடனே பாக்கியா வந்து, இல்லை ராதிகா, நான் எப்போ அவரை டைவர்ஸ் பண்ணணும் அப்போ தான் என்னோடய வாழ்க்கையே டோட்டலாக மாறிச்சு, நான் யார் அப்படிங்கிறத என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சது, எனக்குள்ளேயும் பல திறமைகள் இருக்குது, எப்போ அதனால தான் நான் இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிறேன் அப்படின்னா அது அவரை விட்டு விலகினதுக்கு அப்புறம் தான் நடந்துச்சு, அதனால் நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா சொல்கிறாங்க. ஆனால் இதையெல்லாம் கேட்ட ராதிகா வந்து, ஆனால் நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் பாக்கியா, ஏன்னா எப்போ கோபியினோட வாழ்க்கையில் வந்தாரோ அதுவே பெரிய மாற்றமாக மாறிப்போச்சு, அவரை கல்யாணம் பண்ணியிருக்கிறது அப்புறம் நான் சந்தோஷமாக இல்லை, அதுக்கப்புறம் தான் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகாவும் ரொம்ப விரக்தியோடு பேசிட்டு கிளம்பி போகிறாங்க. கோபியால் தான் இந்த பிரச்சனை எல்லாமே அப்படிங்கிறத ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க ராதிகா. கூடிய சீக்கிரம் நம்ம கோபி இந்த விஷயத்தை புரிஞ்சுட்டு வெளியே வந்தாருன்னா ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.